தமிழக சட்டசபையில் தமிழர் நலன் சார்ந்தும் தமிழர் மண் சார்ந்தும் தமது கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைப்பேன் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் பண்ருட்டி எம்எல்ஏவுமான தி. வேல்முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கையை முன்வைத்து சபாநாயகர் இருக்கைக்கு முன்பாக வேல்முருகன் முழக்கம் எழுப்பியதால் முதல்வர் மு. க. ஸ்டாலின் கடும் அதிருப்திக்கு உள்ளானார். இந்த நிலையில் இன்றும் சட்டசபையில் வேல்முருகன் எப்படி செயல்பட போகிறார்? திமுக தலைமையிலான கூட்டணியில் வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெற்றுள்ளது. பண்ருட்டி தொகுதியில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு எம்எல்ஏவானார் வேல்முருகன். ஆனால் கடந்த சில மாதங்களாகவே திமுக தலைமை மீது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார். தமிழக அமைச்சர்கள் மீதும் கடுமையான விமர்சனங்களை வேல்முருகன் முன்வைத்தார். இதன் பின்னர் திடீரென முதல்வர் மு. க. ஸ்டாலினை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தமது மனக்குமுறல்களை வேல்முருகன் கொட்டியதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் வேல்முருகன் தலைமையிலான தவாகவில் நாம் தமிழர் கட்சியின் பல்வேறு முன்னணி நிர்வாகிகள் இணைந்தும் வருகின்றனர். இதனால் சட்டசபை தேர்தலில் ஒரு சீட்டுக்கும் அதிகமான இடங்களை பெற்றுத்தர வேண்டிய நெருக்கடியிலும் தவிப்பிலும் வேல்முருகன் இருந்து வருகிறார். இந்த நிலையில் திடீரென பாமக நிர்வாகிகள் வேல்முருகனை சந்தித்தனர். இதனால் பாமகவுடன் வேல்முருகன் கைகோர்ப்பாரா என்கிற கேள்வியும் எழுந்தது. இதனிடையே தமிழக சட்டசபையில் அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் வேல்முருகனுக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றது. சட்டசபையில் சபாநாயகர் இருக்கைக்கு முன்பாகவும் நின்று கோரிக்கைகளை எழுப்பினார் வேல்முருகன். இதனால் அதிருப்தி அடைந்த முதல்வர் மு. க. ஸ்டாலின் அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்ளும் வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க சபாநாயகருக்கு பரிந்துரைத்தார். ஆனால் சபாநாயகரோ வேல்முருகனுக்கு இறுதி எச்சரிக்கை மட்டும் விடுத்திருந்தார். இதனிடையே தமிழக சட்டசபையில் இன்றும் தமிழர் நலம் சார்ந்த கோரிக்கைகளை எழுப்புவேன். அப்போது திமுக தலைமை என்ன வேண்டுமானாலும் முடிவெடுக்கட்டும் என கூறியிருக்கிறார் வேல்முருகன். அதே நேரத்தில் இந்த நிமிடம் வரை திமுக கூட்டணியிலேயே நீடிக்கிறேன் என்றும் வேல்முருகன் தெரிவித்திருந்தார். தமிழக சட்டசபையில் இன்றும் திமுகவுக்கு நெருக்கடி தரும் வகையில் வேல்முருகன் நடவடிக்கைகள் இருந்தால் சபையிலிருந்து அவர் வெளியேற்றப்படக்கூடும். இதனைத் தொடர்ந்தே திமுக கூட்டணியிலிருந்து வேல்முருகன் வெளியேறும் நிலைமையும் உருவாகலாம் என்கின்றன அரசியல் வட்டாரங்கள்.